உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏன் மரியாதை போயிடக்கூடாது, எங்க கூட இருக்கணும்னு அப்படிப்பட்ட காதலியை தூக்கி போட்டுட்டு வந்தவ நீ. உனக்காக என்ன சுத்தி இருக்கிறவங்கள வேண்டான்னு சொல்லிட்டு வருதுல எந்தவித ஆச்சரியமும் இல்லை. நான் இப்படி செஞ்சதுதான் நியாயம். மத்தவங்கள கூட விட்டுருங்க பெரியப்பா. ஆனா பெரியம்மாவை விட்டுட்டு வந்துட்டீங்களே, நீங்க காணோன்னு அவங்க கஷ்டப்பட மாட்டாங்களா? கஷ்டப்படுவாதா? இந்நேரம் எனக்கு என்ன ஆச்சோ ஏது ஆச்சோன்னு பயந்துகிட்டு இருப்பா. அப்புறம் ஏன் பெரியப்பா வந்தீங்க? ஏன் ஜானகியை பத்தி எனக்கு தெரியும். அவ என்ன புரிஞ்சுப்பா. நான் உன் கூட தான் வந்திருக்கேன்னு தெரிஞ்சா முதல்ல சந்தோஷப்படுறது அவளாதான் இருக்கும். நான் சிவா பேசுறேன். அண்ணன் அங்க வந்திருக்காரா? இல்லையாப்பா, இங்க வரலையே. சிவா, அண்ணன் அங்கேயே வரலையாம்மா? கடவுளே, என் பையன் எங்க போனான்னு தெரியலையே. அவனை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துடப்பா. அம்மா, அப்பா ஏமா இப்படி சொல்லாம போனாரு? அவருக்கு எல்லாமே இந்த குடும்பம் தான். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தவங்க நல்லதையும் பார்த்து பார்த்து செய்வாரு. அவர் எடுக்கிற எல்லா முடிவும் இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக மட்டும்தான் இருந்திருக்கு. ஆனா இன்னைக்கு அவரோட முடிவு தப்புன்னு இப்படி எல்லாரும் சொன்னதுக்கு அப்புறம் எப்படிப்பா அவரால் தாங்கிக்க முடியும்? அவரோட மனசு எவ்வளவு பாதிக்கப்பட்டிருந்தா இப்படி யார்கிட்டயும் சொல்லாம கொள்ளாம வெளியே போயிருப்பாரு. கடவுளே, இப்ப நான் அவரை எங்கன்னு போய் தேடுறது? அத்தை, நீங்க கவலைப்படாதீங்க. மாமா கண்டிப்பா திரும்ப வந்துருவாரு. தனா கல்யாணம், சீனு கல்யாணம் எல்லாம் இருக்குல்ல பெரியப்பா, அதெல்லாம் நீங்க தானே பாத்துக்கணும். அதான் அந்த கல்யாணத்துல முடிவெடுக்க எனக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு ஆயிடுச்சு. இருந்தாலும் நீங்க அந்த கல்யாணத்துல இருக்க வேண்டாமா? இப்போ அதை எதையும் யோசிக்க எனக்கு தோணல மாயா. ஏன் அம்மாவே என் முடிவு தப்புன்னு சொல்லிட்டாங்க. நீ இல்லைன்னா தான் அந்த கல்யாணம் நடக்கும்னு சொன்னாங்க. இப்ப இருக்கிற நிலைமைக்கு ஒருவேளை நான் இல்லைன்னா தான் சரியா நடக்குமோ என்னவோ. ஏன் பெரியப்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? இங்க பாருங்க, எல்லாருக்கும் உங்க மேல மரியாதை இருக்கு. நீங்க வீட்டுக்கு போய் பேசுனீங்கன்னா. ஏன் மாயா, நான் உன் கூட வர்றது உனக்கு பிடிக்கலையா? நான் எப்படி பெரியப்பா அப்படி நினைக்க போறேன்? எனக்காக நீங்க எல்லாரையும் விட்டுட்டு என் கூட வரேன்னு சொல்றீங்க. நீங்க என் மேல வச்சிருக்கிற பாசத்தை பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆனா ஆனா என்ன பெரியப்பா, நானே அடுத்து என்ன பண்றது எங்க போறதுன்னு தெரியாம ஒரு வழிபோக்கன் மாதிரி போறேன். உன் துணைக்கு கூட வர இன்னொரு வழிபோக்கன்னு நினைச்சுக்கோ. என்னால நீங்க ஏன் பெரியப்பா கஷ்டப்படணும்? என் பொண்ணு கூட வரதுல எனக்கு என்னடா கஷ்டம்? இல்ல பெரியப்பா, இருந்தாலும் நீ எதுவும் சொல்ல வேண்டாம். சில நேரத்துல நாம எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம எங்க போறோம்னு தெரியாம போற பயணம் தான் நம்மள சரியான இடத்துக்கு கூட்டிட்டு போய் சேர்க்கும். நீ எங்க போனாலும் நானும் வரேன். உனக்கு நான் இருக்கேன். ரகுராம் எங்க போனாரு? தெரியலங்க. ரொம்ப நேரமாவே அண்ணனை காணோம்.
வீட்டை விட்டு எங்கேயோ போயிட்டாரு. என்னங்க இது? இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான். ஏங்க நாங்க என்னங்க பண்ணோம்? ஏன் உங்களுக்கு எல்லாம் தெரியாதா? நீங்க எல்லாருமா சேர்ந்து என் பையனை போக வச்சுட்டீங்க. அவன் மனச நானே நோக அடிச்சிட்டேன். எந்த முகத்தை வச்சுக்கிட்டு இங்க எல்லாரும் வந்து நிக்கிறீங்க? போங்க. வெளியே போங்க. பாட்டி, அம்மா அம்மா பாட்டி, அம்மா கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. என்னால முடியலடா. அப்பா, பாட்டி. என் பையன் எங்க இருக்கா? அவனுக்கு என்ன ஆச்சுன்னு என் நெஞ்செல்லாம் கிடந்து பதறுது. ஐயோ, இவங்க பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு நான் அவனை பேசக்கூடாத பேச்செல்லாம் பேசிட்டேனே. நாங்க என்ன தப்பு செஞ்சோம்? இருக்கிற வழக்கத்தை மாத்திக்கிறேன்னு சொன்னது அவர்தானே? அவர் எதுவும் தப்பான விஷயத்த சொல்லலையே. வரதட்சணையா கொடுக்க எங்க கிட்ட எதுவும் இல்லாமலாம் கிடையாது. அவர் நினைச்சா மொத்த ஆசையும் எங்க பொண்ணுக்கு எழுதி கொடுக்க முடியும். அவரை கொடுக்க மனசு இல்லாமலாம் தரமாட்டேன்னு சொல்லலமா. மத்தவங்களுக்கு தான் ஒரு தப்பான உதாரணமா ஆயிடக்கூடாதுன்னு தான் அவர் அப்படி சொன்னாரு. அதை ஏன் நீங்க யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? அவர் எந்த இடத்துலயும் நியாயத்தை விட்டு கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறவரு. இப்பவும் அவர் நியாயமா தான் நடந்துகிட்டாரு. இப்படி நடக்கும்னு நாங்க எதிர்பார்க்கல. எதுக்கு அவரு இப்படி சொல்லாம கொள்ளாம போயிட்டாரு? இதுக்கெல்லாம் காரணம் அந்த மாயா தானே. நல்லா போயிட்டு இருந்த குடும்பத்துல அந்த பொண்ணு மொத்தமா குழப்பத்தை உருவாக்கிட்டா. தப்பு செஞ்சது மாயா இல்ல, நீங்க எல்லாரும் தான். என் பையன் சொன்னதுக்கு நீங்க எல்லாரும் சரின்னு சொல்லி இருந்தா இவ்ளோ பிரச்சனை வந்திருக்காதே. ஏதோ தெரியாம நடந்துருச்சு. அவர் எங்க போயிருக்காருன்னு தேடுவோம். அப்புறமா மத்ததெல்லாம் பேசிக்கலாம். இனிமே என்ன நடந்தாலும் எனக்கு கவலை இல்ல. எனக்கு என் பையன் கிடைச்சா போதும். உங்களெல்லாம் யார் வர சொன்னது? அத்தை, அத்தை, நீங்க தானே கல்யாணத்தை பத்தி பேச வர சொன்னீங்க. நான் தான் வர சொன்னேன். இப்ப நானே சொல்றேன், வெளியே போங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.